Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஓட்டர் ஐடியில் பாத்தீங்கன்னா 4 டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல கரெக்ஷன் பண்ணலாம். அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்னென்ன டீடைல்ஸ் வந்து மாத்தலாம்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் அப்பப்போ கொடுப்பேன். அதனால நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். சரிங்க, இப்போ நம்ம வந்து ஒரு ஓட்டர் ஐடி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா என்னோட பேரு, டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர், போட்டோ, இது நாலுமே ஒரே டைம்ல மாற்ற முடியுமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஒரே ஃபார்ம்ல அது பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்கான வெப்சைட் பாத்தீங்கன்னா NVSP அப்படின்னு குரோம்ல அடிங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிற்கும். நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டு ஓட்டர் ஐடி சர்வீஸ் போர்ட்டல்னு வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி கண்டிப்பாக வச்சிருக்கணும். யூசர் ஐடி இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் அப்னு மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அதில் மொபைல் நம்பர் போடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கேட்குது. கேப்சா கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் கேட்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஆஸ் யூஷுவல் மாதிரி உங்கள் பேர் அப்புறம் அட்டோன் அந்த மாதிரி எதோன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஓடிபி ஜென்ரேட்னா ஓடிபி நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆயிரும். ஐடி கிரியேட் ஆனால் நீங்கள் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமெயில், எபிக் அந்த மாதிரி கேட்குது. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்கும். அந்த கேப்சா கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் போட்டு என்னோட ஐடி கிரியேட் பண்ணுறேன். இந்த ஐடி கிரியேட் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அன்டெஃபைன் ஐடி தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐடி கிரியேட் ஆனாலும் அங்கே வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ப்ரொஃபைல் செட் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகாது. அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆகட்டும், அப்படின்னா புது ஃபார்ம் வந்து நம்ம ஐடி புது ஃபார்ம் ஓகே ஆயிரும். இந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஐடி வந்து முழுமை அடையலை. நம்மளோட ப்ரொஃபைல் வந்து நம்ம செட் பண்ணணும். பேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எபிக் நம்பரு, இதெல்லாம் போட்டு அந்த ப்ரொஃபைல் செட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து உங்கள் ஐடி மூலமாக உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்கா ஒருத்தருக்கு மாற்ற முடியும். அதனால் அது கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. சும்மா நம்ம ஐடி கிரியேட் பண்ணணும் எல்லாமே பண்ண முடியும்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் ப்ரொஃபைல் கண்டிப்பாக செட் பண்ணணும். இந்த ப்ரொஃபைல் மிஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள் என்னோட லாகின் ஆயிடுச்சு. என்னோட லாகின் ஆனு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது கொடுத்தனா என்னோட டீட்டெயில்ஸ் வரும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸ் வராது. புதுசாக கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர், என்னோட ஐடி, என்னோட இமெயில் ஐடிலாம் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். சரிங்களா, இப்படி இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி இந்த அப்டேட்டில் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஃபார்ம் யூஸ் ஆகும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர், என்னோட ஃபோட்டோ, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த்து, நேம், இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண ஒரே ஃபார்மில் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபார்ம் 8 தான். இந்த இடத்துல ஃபில் ஃபார்ம் 8ன்னு இருக்கும். இந்த ஃபார்ம் 8 கொடுத்துக்கோங்க. ஃபில் ஃபார்ம் 8 இந்த இடத்துல செல்ஃபாக அதரான்னு கேட்கும். நீங்கள் அதர்னு கொடுங்க. செல்ஃப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதாலும் நமக்கே தப்பாக இருந்தாலும் நம்மளது போட்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து செல்ஃபாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். சரிங்களா கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கொடுத்துருங்க. உங்கள் ஃபேமிலி யாராவது ஒருத்தர் மாற்றணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு மாற்றணும். இந்த அதர்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அசம்பிளிக்கு இது எல்லா டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும், பேர் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் கேட்கும். இந்த மாதிரி ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸான்னு கேட்கும். நீங்கள் அட்ரஸ் மாற்றுறீங்களா, இல்லை கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் எக்ஸிட்டிங் ரோல், இதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டிங் ரோல் இருக்கிற ஐடியில் வந்து ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்களான்னு கேட்குற ரெண்டாவது ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் மூணாவது என்ன கேட்குது, இஷ்யூ ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் வித்தவுட் கரெக்ஷன். உங்களுக்கு ஏதாவது கார்டு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ரெக்யூஸ் ஃபார் மார்க்கிங் பர்சன் டிசாபிலிட்டி பர்சனான்னு கேட்குறாங்க. இதில் வந்து நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 நான் சொன்னதுங்க 4 இது வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் நமக்கு ஆப்ஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிட்டிங் எலக்ட்ரானிக் நோன் இருக்கா. இதில் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப்பு, ரிலேட்டிவ் நேமு, அட்ரஸ், மொபைல் நம்பரு, ஃபோட்டோ, இத்தனையும் பண்ணிக்கலாம். 2, 4, 6, 8 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒரே ஃபார்மில் 4 ஆப்ஷன் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில் எந்த 4 வேணாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் அட்ரஸ்ன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, இதில் அட்ரஸுங்கிறது மட்டும் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். ஒரே அசம்பிளிக்குள்ளே இருந்துக்கிட்டு வேறு பக்கம் போனால் இந்த அட்ரஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன், இப்போ நான் தருமபுரிக்கு போயிட்டேன்னா இந்த அட்ரஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. வெளியே ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா, ரெசிடென்ஸ்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனு, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் உள்ளே வரணும். ஏன்னா நமக்கு அசம்பிளி எல்லாம் மாறும். ஸோ அட்ரஸுங்கிறவங்க இதுக்குள்ளே போய் கரெக்ஷன் பண்ண வேணாம். இதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணுற நபர்கள் யாருன்னா, ஒரே அசம்பிளியில் இருந்துட்டு இந்த ஏரியாவில் அந்த பக்கத்து ஏரியா போயிட்டேன், அப்படி இல்லைனா வடக்கிலேருந்து ஒரு 10 தெரு தள்ளி போயிட்டேன் அப்படிங்கிற அந்த அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஒரே அசம்பிளிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அட்ரஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓட்டெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், எனக்கு அட்ரஸ் மட்டும் இங்கே வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டோட்டலாக எனக்கு ஓட்டர் ஐடி அட்ரஸே மாற்றினேன், அந்த ஓட்டர் ஐடி வந்து எனக்கு இந்த அசம்பிளிக்கு வேணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியவே உள்ளே வரும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்டுச்சு, 4 ஆப்ஷன் கேட்டுச்சுங்களா, டாட் மார்க்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதில்
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், அசம்பிளி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கார்டே பார்த்தீங்கன்னா அந்த அசம்பிளிக்குள்ளே வரும், அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வரும். சும்மா அட்ரஸ் மட்டும் மாற்றணும்னா இதுக்குள்ளே ஒரே அசம்பிளிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதில் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை தான் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை, இந்த அட்ரஸ் மட்டும் இந்த பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி எது எதுக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர், ஃபோட்டோ, இந்த 4 பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த 4க்கு மேலே நம்ம திரும்ப பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரே டைமில் 4 தான் பண்ண முடியும். இந்த 4 பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுலேருந்து எதோ ஒன்று செலக்ட் பண்ணி 4 செலக்ட் பண்ணால் இதுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் கேட்கும், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ரிலேஷன் என்னென்ன கொடுத்தீங்களோ அதில் எல்லா காலமும் ஓப்பன் ஆயிரும். அந்த காலம் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட் வைக்கணும். இதுக்கு எல்லாமே மேபி ஆதார் தான் கேட்பாங்க. ஆதாரில் கரெக்டாக இருந்தால் எல்லாமே வச்சுருங்க, இது கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது இதே தான். மொபைல் நம்பர் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். வெறும் மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணணும்னா மொபைல் நம்பர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு கீழே வந்து இந்த கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சரிங்களா காய்ஸ், இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு நான் சொல்லியிருக்கிறது. இந்த அட்ரஸில் மாற்றுறவங்க ஒரே அசம்பிளிக்குள்ளே இருந்தால் மாற்றிக்கோங்க. வேறு டிஸ்ட்ரிக்ட்டு வேறு அசம்பிளிலேருந்து வரவங்களுக்கு இந்த அட்ரஸ் மாற்றக்கூடாது, அது வெளியிலேருந்து தான் பண்ணணும். சரிங்களா காய்ஸ், இப்படி தான் வந்து நம்ம மாற்றணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, ஈஸியாக தான் இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்க்கு எல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.